அன்றைக்கு அம்மாக்கள் போகிறாங்க. ஹவு டு யூ ஃபீல்? நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எங்க சொன்ன நல்ல நல்ல அட்வைஸ், ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. என்னதான் பிரச்சனை எதிர்ப்புகள் வந்து என்னதான் சவால்கள் வந்தாலுமே கூட இன்றைக்கும் சொன்ன சொல்ல கடைசியில் வந்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்க கூட நாங்கள் கூட நிற்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சொல்ல வந்துட்டு நிறைவேற்றி வச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக வந்துட்டு பயணம் போக போகிறாங்க. அன்னாட கல்யாணம் எல்லா விஷயத்துலையும் வந்து தாங்களும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து இப்போ அதில் ஒரு லண்டன் கார் அம்மா 100 அம்மா சொன்ன அக்னியை வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு டேலண்டட் பர்சனாக மாற்றிட்டீங்க கிருஷ்ணா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அவன் ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ கதைக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுக்கு வந்துட்டான். சும்மா ஏன் நாங்கள் வருவேன் கொஞ்சம் காலத்தில் எங்களுக்கு ஒரு புஷ்பமாக இருந்தோம்னு சொன்னால் அவங்களுமே ஒரு ஆக்கள் உண்மையிலேயே. அதே மாதிரி அம்மாங்களுமே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் சொத்து. ஏன்னா நான் பிறந்து இப்போ 30 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு அம்மாங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு சாதனை தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு சாதனையாக அம்மாங்களில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்டா என்ன? சோடி பொருத்தம் நல்ல ஒரு பொருத்தம் தான். நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியுமா நல்ல ஒரு பொருத்தம் ஆக்கள் நல்ல வடிவாக கொண்டு போவினோம்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. கூட என்ன சொன்னாலும் கேட்டு செய்வாங்க. அது உண்மையாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அம்மா இந்த நிமிஷத்தில் நீங்கள் அக்னியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு முடியும். இப்போ பிரச்சனையை நாங்கால ஃப்ளைட்டில் போய் ஜன்னல்களாக பூட்டி போட்டு போங்க, பார்த்து கொண்டு போவாங்க. இப்போ நாங்களும் இவ்வளோ காலம் இப்படி குடும்பம் நடத்துகிறோமோ அதே மாதிரி உங்களோட குடும்பம் நீடு வாழ வேணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. என்னப்பா வாக்கிங் நிற்கிற என்ன உலகம்? எவ்வளோண்ணா නේ කොයිද? ඒකන මෙෂින එකේ අපි කරන්න ඕනේ නැත්නම් ඉන්නවද කවුරු එතන? කොහෙද යන්න ඕනේ? ஓகே போதாரி பேவன் பண்ணி போட்டு தான் வந்தீங்கன்றான்டா பப்பு. இதில் யூட்டன் அடிக்கிறா, சும்மா யூட்டன் அடிக்கிறா. ஓகே, இப்போ நாங்கள் ஒன் கோல் ஃபேஸ் மால் கீழே பார்க்கிங்கில் நிற்கிறோம். வந்து ஜனநாயகன் பார்த்துட்டு வந்து இப்போ வெளுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு படம், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. டே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இவ்வளோ நாளும் பார்க்கல, ஆறுதலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சந்தர்ப்பம் இன்றைக்கு அமைச்சால பார்த்தாச்சு. இதுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று அடிக்கலாம் போல. எத்தனை வாகனம் பாருங்க, வாகன சுற்றுலா அண்டைக்கு, வாகன திருவிழா அண்டைக்கு. யாருக்கு தெரியும் இதுக்கு சுத்தோண்டியாண்டே ரெண்டு வருவா. இது நடக்குது விளையாட்டு எங்கடா சிலவோட உதவுக்கு விட்டாட்டையும் செய்யலாம் சாமி. நான் வெளியில் வந்தேன். இதில் அக்னி வராங்க சொல்லுங்க. இல்லை உள்ளுக்கு ஒரு ஆள் ஈக்காண்டாப்பா, மிஷின்லேயே வேணும். பாரு அக்னின்ற விளையாட காட்டு. இப்போ நீங்கள் அக்னி கார் பார்க்கிங்கான பேமெண்ட்டை வந்து 2552 2 பேர் சரியோண்டு. எந்த வெஹிக்கிள் நம்பர் 1000 ரூபா. என்ன காசா கொடுக்க போடுறா மேலே காட்டா? பே குரா ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ் கேன். இந்த 1000மா என்ன கண்டவர்கள் செய்கிறான்? இந்த நோட் வைக்கணும் புத்தா.
நீ இறங்க நீ செய்தி காசு தான் சொல்கிறேன் பிரேன் அதான் ஊக்குள்ள எங்கே அவை போகும் காசை வச்சுட்டு பேய குறா 1000 அடி அதில் அடி 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 நீ ஒன்று அடி சும்மா ஐயோ கீபோர்ட் வருது இல்லையா சில ஆயில் தான் நீங்கள் இறங்க அப்போ எங்கே வச்சுக்கிறான் டேய் அங்கே இங்கே அந்த காசு இங்கே லைட் எரியாக்குள்ளே குடுறா காசு லைட் எரியாக்குள்ளே வை இழுக்கும் அது வை இழுக்கும் நேர காசை ஃபுல்லாக விரிச்சிட்டு குடுறா வந்துட்டு பாதி கன்ஃபார்ம் ரைட் பேமெண்ட் சக்ஸஸ் ரெசிப்ட் காசு அதுக்கு பக்கத்தை வச்சோண்ணா வா சரி வா அதோட காசு அதுக்கு பக்கத்தை வச்சோண்ணா நல்ல ஜோக்கடாப்பா ரெண்டு அப்போ பார்க்கிங்களே இன்னும் உழைப்பாங்க ஆகுதாஸ் 10 ரூபான்னு 10 வச்சோம் இல்லை வரும் கூட வரும் சேஃபியா நீ அவங்க வரும் புது வழியே இப்போ பொடிக்கு தட்டு அது என்ன நிற்கும் நாங்கள் இறங்கி பின்னுக்கிட்ட அடி பார்க்கணும் சின்ன அடி இல்லை இது தட்டா இந்த டீப் லைட் மட்டுமா போடப்பா சில வார்த்தை அப்புறம் என்ன முட்டாள அவ்வளோ போகுது இப்போ இங்கே விடுவேண்ணா ஓ என்ன ஏர்போர்ட்டு பக்கத்தில் நின்றவன்டா சோழி இல்லை முட்டை போகுது அது பீச்சு அது கொஞ்சம் போகணும் இல்லை தம்பி அங்கால ஓகே இப்போ நாங்கள் படம் முடிஞ்சு வந்து இப்போ வெளுக்கிட்டோம் சாப்பாடு அம்மாண்ட பிளானுகள் ஓகே அந்த ஷாப்பிங் கொண்டு தான் பிஸ் ஆகி போச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டும் டாக்கண்டு டென்மார்க்கில் போய் ஷாப் பண்ணுங்க ஸோ அகலை காட்டு இப்போ கொழுவை கொண்டு ரூபா அப்போ காட்டு ஷாப்பிங் பேக்கோட இருந்தால் தூக்கி எறிஞ்சு விடாம உங்களுக்கு என்ன சாமான் ஓகே அப்போ நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கோம் அம்மாக்களுக்கு வந்துட்டு நைட் தான் ஃப்ளைட் அதாவது 8:30 தான் வந்து ஃப்ளைட் இப்போ நேரம் 2:45 நாங்கள் 8:30 ஒரு 5:30 காணுமென்னு சொன்னால் இங்கேருந்து நம்மளா 4:30 போயிடலாம் இப்போ நேரம் வந்து 2:45 பட் இருந்தாலும் நாங்கள் சாப்பிடல இப்போ என்ன செய்யப்போம்னு சொன்னால் நீர்குழம்பு கிட்டே போயிட்டு வந்துட்டு சாப்பிட போகிறோம் அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் சாப்பிட போகிறோமேன்னு சொன்னால் வாகனங்களில் போகிறது கொள்வது டைமிங்குகள் இஷ்யூ ஆகலாம் கொள்ளலாம் ஸோ அதால் பக்கத்தில் நின்றவன்னு சொன்னால் சோழி இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு வெளுக்கிட்டோம் இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு சாப்பிட போகிறோம் அக்னி படம் எப்படி இருந்தது படம் வேற லெவல் வேற லெவல் கடைசி அதுதான் நானும் கேட்க நான் கவிதாதுக்கு இப்போ மைண்ட் என்ன மாதிரி தான் சரியா ஒர்க் பண்ணுறதுக்கு யாரு அக்னி கடைசியில் வந்து மதன் கௌரி என்ன கட்டத்துக்கு வரான் அந்த கட்டத்துக்குறாப்பா என்ன அந்த என்ன பீஸ் ஒன்று கண்டுபிடிக்க அந்த என்ன தால குண்டு வச்சுன்னு சொல்லி படிச்சுண்டு ஓய் ஆட்டோமேட்டிக் ஷூட் தானே அதில் வந்து அதில் வந்து அவன் செக் பண்ணுறது தான் அந்த கட்டத்தை இங்கே வரலையே அப்படி உண்டு இது கடும்பா அதானே வரலே உண்மையை சொல்ல போன மக்கள் வந்து நான் ஒரு பாதி படம் பார்த்தேன் நான் மீதி படம் பார்க்கவில்லை என்ன அந்த மீதி படத்துக்கு நான் வெளியில் இதுக்கு பிபிஓ வந்தேன் நான்
வந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன் அப்படி அதில் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னா தியேட்டர்லேயே வந்து சனப்புழக்கம் இல்லை அது ஒரு பஞ்சியாக போய் கொண்டு இருந்தது. அடே நீ படம் பார்க்க வந்தீங்க சனத்தை பார்க்க வந்தீங்க? சனத்தை பார்க்க வந்தால் என்ன சொல்கிறேன் அந்த கூயாய் போட்டால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியும். அது நீ உனக்கு கூ ஆய் வேணுமெண்டா நீ படம் வந்து ஆரம்பத்தில் போயிருக்கணும். நாங்கள் வந்து படம் பார்க்க. சரி சரி நீ சொல்ல வந்த சொல்லு. அப்போ என்ன சொல்கிறேன் அப்போ நான் வந்து வெளியில் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஷோர்ட்ஸும் ஒரு ஸ்லிப்பர் அப்புறம் ஒரு ஆம்கார்டு வாங்கிடுது நான். அவ்வளோதான். இல்லை அதுக்கு பிறகு ஒரு ஆம்கார்டு வாங்கினேன் நான். வாங்கிட்டு அதில் இருந்ததா நீங்கள் எவ்வளோ முடிஞ்சது ஆம்கார்டுக்கு? ஆம்கார்டு 2400 அப்போ நேராக விட்டுவா? நேராக விடுங்கோ. 2400 ஆம்கார்டுக்கு. இப்போ அதையும் வாங்கிட்டு அப்படி மேலே வர அங்கிள் நிற்கிறார். நீ யோசிப்பா 2400 ஆம்கார்டு வாங்குற நீன்னு சொன்னால் அந்த 1350 நான் அவனை தந்து விட்டுருப்பேனே அந்த டிக்கெட் காசையும். ஏன்னாம்மா நான் சொல்கிற சரியா பிள்ளையோ? உண்மை. அப்போ அந்த டிக்கெட் காசு இப்போ எனக்கு அணியாமடாப்பா. அது அப்போ என்ன தளபதி இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? நல்ல கதை. பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் தளபதியை விருப்பம் இல்லையோ? தளபதி எனக்கு அந்த கட்டத்தில் பார்க்கலாம் ஒரு கவலை வந்துட்டு தளபதி ஆளு. என்னண்டு தளபதி ஆளை வந்து கவலை வந்துட்டு அந்த படத்தை பார்த்து அந்த சீனுக்கு அழுவான். அந்த அவள் மகள்காரி வந்து சொல்லுவாள் நீ வெளியில போ என்னை விட்டு போண்டு. அப்போ நீ போட்டியோ வெளியில தளபதியை போச்சு? கட்டத்துக்கு பிறகு என்னால் ஏலாம் போடும் படம் பார்க்க. தளபதியை போச்சுல நீ போட்ட அப்படின்னு கவலை வந்துட்டு. அதுக்கு பிறகு என்ன இந்த படம் பார்க்கணுமான்னு அந்த தளபதி எப்படி கதைக்கிறாள் என்று அந்த மனக்கவலையில் அவங்கள்ட்ட யாரும் சொல்லிக்கொள்ளலாம் அந்த படம் பார்க்கக்குள்ள. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் போய் அங்கே போய் அழுவமெண்டு போய் கொஞ்சம் அழுது கொண்டு இருந்தேன் வெளியே வந்து. அப்போ அதுக்கு பிறகு தான் நீங்கள் படம் போட்டு முடிய வரதான். அப்போ அந்த இடக்கட்டத்தில் வந்துட்டு அவள் மகள் தளபதியை போச்சுல நீ போட்ட வெளியில் ஓதாரி. இது கடும் பாசமாக இருக்கிற அப்போ தளபதி இது. ஐயோ. ஆனால் இது அக்கினி எடிட் பண்ணுறதுல கவிதாஸ் எடிட் பண்ணுற வீடியோன்றதுல கடுங்கவனமாக இருக்கிறான் அக்கினி. அது மட்டும் எனக்கு தெரியும். இல்லாட்டி விளாசி அறிவாங்க அந்த வாட்டுக்கு ஒவ்வொரு கதையும் நிதானமாக யோசித்து அந்த மாதிரி காய்க்கிறான். சரி அப்படி வின் பண்ணிடுவேன் நீ யோசிக்க. சரி இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் அக்கினி? இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் வந்து எங்களோட நீண்ட நாள் பயணம், அதாவது நீண்ட நாள் குறுகிய நாள் பயணத்தில் கடைசி நாள் இன்றைக்கு. அதாவது அம்மாக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிற நாட்டை விட்டு அவங்களோட நாடுன்னு சொல்லலாம். ஏன்டா அங்கேயே பாஸ்போர்ட் தானே. பாஸ்போர்ட். அப்போ அதால் அவங்களுடைய என்ன சொல்கிற வசிக்கும் இடத்துக்கு வந்து இன்றைய நாளில் வந்து வெளிக்கிடுறாங்க. எங்களோட கடந்த 3 மாத காலமாக எங்களோட பயணித்து சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு கதைகளை உரையாடி இப்போ அதில் ஒரு லண்டன் கார் அம்மா 100 அம்மா சொன்ன அக்னியை வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு டேலண்டட் பர்சனாக மாற்றிட்டீங்க கிருஷ்ணா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அவன் ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ கதைக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுக்கு வந்துட்டான். ஓ நீங்கள் வர்ற மட்டும் இல்லை நீ சொல்கிற நான் சொல்ல நீ சொன்னால் தான் நல்லா இருக்கும். அது கடும் சர்ப்ரைஸ் எனக்கா. அப்போ ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருக்கோம் ஒரு அக்கா வந்தா திடீரென்று நான் நினச்சி சிங்கிள் அக்கான்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணான்னு சொல்கிற சத்தம் கேட்டு எனக்கு. அப்போ அண்ணாட்ட வந்து சொல்லி கொண்டு இருந்தால் அக்கினி வந்து என்ன சொல்கிற கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படி இப்படி எல்லாத்துலேயும் முன்னேற்றம். இப்போ எல்லாம் உங்களால் தான். இன்னும் நீங்கள் என்ன சொல்கிற ஆக்கள்ற சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று கேட்காம வந்து நீங்கள் உங்களோட வழியில் போனால் நல்லபடியாக இந்த ஒரு யூடியூப் பயணத்தை வந்து வளர்த்து கொண்டு போகலாம். அப்புறம் அனுபவக்காகவும் வீட்டாக்களையும் கேட்டு விட சொன்னாங்கன்னா அவங்க குறிப்பாக எங்களோட எஸ்கேபி வீடியோவில் கூட ஒரு இடைக்கு வருவாங்க. நான் இருட்டுக்கு ஆளை தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்க்கலையே என்ன இங்கே இப்படி ஒரு ஆள் வந்து. சரி அப்போ நீ விஷயத்துக்கு வா. இப்போ அம்மாக்கள் போகிறாங்க. ஹவு டு யூ ஃபீல் அட் த மொமெண்ட்? அதான் சொல்கிறேன் நீண்ட காலமாக நாங்கள் 3 மாதமாக ஆக்கள் லீவ் போட்டு வந்தவங்க ஸ்ரீலங்கா வெக்கேஷன். அப்போ அந்த வகையில் இன்றைய நாள் முடியுது இத்துடன் 3 மாதம். அப்போ ஆக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறது இன்பமோ துன்பமோ நாங்களும் எல்லாரோடையும் கலந்துரையாடி பேசி கொண்டாடி சந்தோஷமாக சாப்பிட்டு கூப்பிட்டு இன்றைய நாளில் வந்து ஆக்களை நல்லபடியாக ஆக்களை ஏர்போர்ட்டில் வச்சு வழி அனுப்ப போகிறோம் டென்மார்க்குக்கு. ஓகே அந்த வகையில் இருந்தாலும் கவலை தான் என்ன சொல்கிறது இருந்தாலும் அவங்க அடிக்கடி வாரது தானே. அப்போ அந்த வகையில் நாங்களும் கவலையுடன் வீடு திரும்ப வேண்டிய கட்டம். அப்போ நீ இன்றைக்கு 3.5 மாதமாக நின்றுட்டு இன்றைக்கு அவங்க இறங்க போகிறான்டைக்க நீ ஒவ்வொரு நிமிஷம் நீ என்ன செஞ்சுருக்கணும்? இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷம் என்ன செஞ்சிருக்கோம் அங்களுக்கு பக்கத்தே இருந்துருக்கும். அங்கே தான் கவனிச்சு கொண்டு நான் வரக்குள்ள பார்க்கலையோ படம் முடி யாருன்ற வீடியோ காலில் யாரு இவன் கவிதாசருக்கு ஆளை தான் காட்டினான். கடைசி வரைக்கும் ஆளுக்கு செக்யூரிட்டி ஆகிட்டா அடை கதை திறந்து ஆள் நிற்க போட்டு
எனக்கு கண்டான கண்ணீர் ஓடுதப்பா ஏ? இந்த பாசத்தை நினைக்கோ அது சரி அதான் ஏன் சும்மா விஜயில வச்சு அதே பாசம் தான் வச்சியான். சும்மா ஏன் அழுகுறாங்க மாமா வருவாங்க எனக்கு தெரியுமா கொஞ்சம் காலத்தில் இதுக்கெல்லாம் போயிட்டு ஏன் அழுது அம்மா சொல்லுங்க அழுது கொண்டு இருக்கிறேன். அம்மா உன்னில கோவிக்கிறதோ இல்லாட்டி அன்பா கதைக்கிறோன்னு சரியா ஒரு கட்டத்தில் இருக்கிறா. சூடாக்காத. ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ அப்போ நல்ல ஒரு மதிய பூசணத்துக்காக நல்ல ஒரு கடையை பார்த்து விட சொன்னாங்க. விட்டுட்டு ஒரு சாப்பிட்டுட்டு இப்படி சொல்ல வாயிலடி வேடா இந்த மாதப்பட்டு சொல்லு இந்த வருஷம் ஓகேயா அடுத்த வருஷம் புதுமை அது ஒரு புதுமை. சரி அக்னி அங்கே நீ எப்போ வரணும்னு நீ எதிர்பார்க்குற? எங்களுக்கு ஆள் அடிக்கடி வந்தோம்னு கவலை இல்லாம டிக்கெட் போடுறியா? டிக்கெட்டை போடு வீட்டை போயிடலாம் அந்த பிள்ளாய் போட்டு அதுக்கப்புறம் ஆள் மாறும். ஆக்கள் எப்படியும் வாரானே வருஷத்துக்கு ஒரு தரம் 2 தரம் என்ன அதிகபட்சமா. என்னண்டா அவைக்கு டிக்கெட் ஒரு பக்கம் இருக்காடாப்பா அந்த இதுவும் அந்த கனகாலத்துக்கு போய் நிற்கவும் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் ஒரு நாட்டை விட்டேனம்மா ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே போய் நிற்கல. அது வேறு நாடுகளில் 3 மாதம் 14 நாள் 3.5 மாசம். இந்த அம்மாக்கிட்ட வரலாற்றிலேயே வந்து இதுதான் ஒரு நினைக்கிறேன் பிறந்ததுக்கு இதுதான் வந்து இப்போ டென்மார்க் போனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஒரு லாங் பீரியட் நின்றுருக்காங்க வந்து. அதுவும் எந்த ஒரு கல்யாண வீட்டுக்காண்டி வந்து என்ன கதைக்கிறேன்னா நிறைய கதைக்கலாம். இந்த இடத்துல கவிதாசை தான் நான் கதைக்க விட விரும்புகிறேன். கல்யாண வீட்டுக்கு அம்மாக்கள் ஆட்டின பங்களிப்பு கடைசி நேரத்தை சொல்லி வழி அனுப்பினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்கு. உங்க உங்க எங்கடா சத்தத்தை சொல்ல போனால் இப்போ அம்மாக்கள்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் விவரிக்கணும்னு சொல்லல வீடியோக்களில். ஏன்டா அவங்களோட அன்பு பாசம் எல்லாமே வந்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து விளங்கும். அதே மாதிரி அம்மாக்களில் நாங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கோன்றதும் வந்து அவங்களுக்கு விளங்கும். உண்மையை சொல்ல போனால் என்ன சொல்கிற அவங்களோட வயிற்றில் பிறகாட்டியும் நாங்களுமே வந்து அவங்களோட ஒரு பிள்ளையாத்தான். அதை நான் சொல்கிறத விட அம்மாக்கள் அடிக்கடி சொல்கிற வச்சுன்னா அதை நான் இப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து இப்போ அண்ணாட கல்யாணத்துக்குன்னு சொல்லி வந்து என்ன சொல்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாட கல்யாணத்து தான் என்னண்ணா அதுக்காக வந்து கொஞ்ச நாள் அதாவது 3 மாதத்துக்கு மேலே அவ்வளோ காலம் அவங்களோட சந்தோஷமானுண்டு. அதே மாதிரி நாங்களும் அவங்களோட சந்தோஷமானுண்டு. அண்ணாட கல்யாணம் எல்லா விஷயத்துலேயும் வந்து தாங்களும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த கடைசி ஃபைனலாக வந்து இவ்வளோ வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருந்தேன்னு சொல்லி தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அந்த டைம்லேயுமே கூட ஆக்கள் வந்து காலையிலே வந்துடுவாங்க. அந்த டைம் நான் வீடியோக்களில் காட்டியிருக்க மாட்டோம். அவன் வந்து காலையிலே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவிதாஸ் அதை செய் அக்னி இதை செய் இன்றைக்கு இதை முடிக்கணும் எந்தெந்த வேலை என்னென்ன மாதிரி கொண்டு போகணும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு ஒரு பூஸ்பமாக இருந்தவங்கன்னு சொன்னால் அவங்களுமே ஒரு ஆக்கள் உண்மையிலேயே. அதே மாதிரி வீடுகள் வந்து என்ன மாதிரி அலங்கரிக்கணும் என்ன வீட்டு வேலை ஒரு சைட்டால் போயிட்டுருக்கு. தாங்கள் வந்து அந்த எங்களோட அந்த டாய்லெட் அந்த பழைய டாய்லெட் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து நாங்கள் அந்த கமுகங்கண்டுகள் எல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாமே வந்து அம்மாக்கள் வந்து வீடு முடிஞ்சு ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு இடையில் இதெல்லாம் வளர்ந்து வரணும் கவிதாஸ். அப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து செஞ்சவங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட லைஃப்லேயே வந்து அவங்க ஒரு என்ன சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் மாதிரி என்ன ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் எப்படி வரணும்டா அப்படி வளர்ந்து காட்டணும் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுல அம்மாக்கள பங்குமே வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி அம்மாங்களுமே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் சொத்து என்னண்ணா. அதுதான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ இத்தனை வருஷ காலத்துக்குள்ளேயும் எத்தனை 1000 பேர் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் மெசேஜ் அது இதண்டு எல்லாம் நிறைய பார்த்துட்டேன். நிறைய அதில் ஃபேக்கான உறவுகள் நிறைய பேரை சந்திச்சிட்டேன். ஆனால் உண்மையிலே எவ்வளோ காலத்துக்குள்ளேயும் வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து அது இப்படி தானே இப்போ அம்மா பிள்ளை உறவுன்னு சொல்லி சும்மா வாயால் சொல்லுறையில் உண்மையிலே சொன்ன மாதிரிக்கு இன்றைக்கும் என்னதான் பிரச்சனை எதிர்ப்புகள் வந்து என்னதான் சவால்கள் வந்தாலுமே கூட நின்றன. இன்றைக்கும் சொல்ல கடைசியில் வந்துட்டு என்ன சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கக்குள்ள கூட நாங்கள் கூட நிற்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சொல்ல வந்துட்டு நிறைவேற்றி வச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக வந்துட்டு பயணம் போகிறாங்க. இணைச்சாக்க அவ்வளோதானா நான் என்ன செய்கிறேன் அதுக்காண்டியா அங்கேயும் இருக்காங்களே அவங்களோட பிள்ளைகள் என்ன இனி அவங்க கோய்க்கு ஒழுக்கிட்டுருவாங்க இஞ்ச கனகாலன்னுட்டா. அப்போ பேலன்ஸ் பண்ணி வந்துட்டு போகணும். எங்கே போனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்கள் இருக்க மட்டும் அதுவும் நடக்கும்.
மற்றது முக்கியமான விஷயம் வந்து இந்த இத்தனை வருஷம் நான் பிறந்து இப்போ 30 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு அம்மாங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு சாதனை தான் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு சாதனை. என்ன சொல்லலாம், அம்மா வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு வந்து உண்மையிலே கொண்டு வந்த பெருமை வந்து அங்களுக்கும் அம்மாவுக்கு தான் சாரும். ஏன்னா அதுக்காண்டி இப்போ அம்மா வந்து இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அம்மா யார் அப்படி இப்படின்றலாம். அப்படின்னு இல்லை, உண்மையிலே வந்துட்டு கல்யாண வீடு நடக்க போகிற டைமில் அப்பா அம்மான்னு சொல்லி வந்துட்டு கட்டாயம் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களோட அம்மா சோசியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோலையுமே வந்து வந்த ஒரு ஆள் இல்லை, வரப்போகிற ஆளுமே இல்லை வந்து. அப்படியா ஒரு சுச்சுவேஷனில் வந்து அங்கு சொன்ன ஒரு வார்த்தை அம்மாவே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக மாற்றி வந்துட்டு அம்மாவும் வந்து அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அம்மா அங்கிட்ட கதையை கேட்டு அந்த இடத்துல வந்துட்டு சமூகம் வந்து இருந்தால் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அன்றைக்கு அம்மா அங்களாக்கள் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே அம்மா வந்து எங்களோட கல்யாண வீட்டிலே வந்துட்டு வந்திருக்க மாட்டாள். அது ஆறுதான் தடுத்தாலும் அதுதான் உண்மை. அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இன்றைக்கி சந்தோஷமாக நாங்கள் பயணம் வழி அனுப்பி வைக்க போகிறோம் வந்து. எங்களோட கடமைகளை நாங்கள் செய்வோம், அவங்களோட கடமைகளை வந்துட்டு அவங்க செஞ்சுட்டாங்க, செஞ்சு கொண்டிருக்காங்க, செய்வாங்க. என்ன செய்யற ரோட்டையும் கவனிச்சு ஓட வேண்டிய சுச்சுவேஷன். மெட்ட ஹைவேல வெளியிட்டு போகிற விளையாட்டுன்னு இருக்கான் இப்போ. என்ன ஓ எதுக்கும் நேரத்துக்கு அடிச்சுவோங்க வெளியிட்டு உட்கா. ஐயோ ஐயோ அப்ப அந்த கதையை கட் பண்ணு. பின் சீட்டுக்கு இருக்கு, முன் சீட்டுக்கு இல்ல, நடு சீட்டுக்கு சைடுல அவன காட்டிட்டான். இந்தாரி ஜாவா புடிங்க புடிங்க திருத்த ஒரே வெளியில அடிங்க ரெண்டு பேரும். இந்த இடத்துல இருக்கு இந்த பக்கமே வெளியிட்டில்லைன்னு சொல்லலாடா. அது அந்த காசு இல்லை. அங்கால சைட்லாம் வரணும் பாரு. அவருக்கு தெரியா எங்க பெல்ட். அப்ப அங்க ஜீன்ஸ் அடிக்க பெல்ட் காட்டி அடிக்க சொல்றேன். பாடிக்கல இல்ல இல்ல இல்லாட்டி என்ன ஒன்றும் செய்யல விடுங்க. ஓகே அப்போ நாங்கள் இப்போ வந்து ஹைவேக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து ஏற்றி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போக போகிறோம். ஸோ வந்து சந்தோஷம், படியாக போய் சாப்பிடுவோம். லைட்டாக பசிக்கு தான் இருந்தாலும் இங்கே சாப்பிட போகிறோம், அங்கே கிட்ட போய்ட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு அப்டேட்டே சொல்லுங்கண்ணா. வடிவா சொல்லி புலங்கப்படுத்தி விடுங்க, பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குமில்லோ. என்னது ஹைவேல போகும்போது ஹைவேல போகக்குள்ள வந்து கட்டாயம் சீட் பெல்ட் வந்துட்டு இப்போ முன்னுக்கு இருக்கிற நாங்கள் போடுறோம். ஓகே வந்து நார்மல் வேலை அதை தான் வந்துட்டு கம்பல்சரி ஆக்கி வச்சுருந்தவங்க. இனி வந்து பின்னிக்கு இருக்கிற ஆக்களும் வந்துட்டு சீட் பெல்ட் வந்துட்டு போட்டிருக்கோம் வேணும். போட்டிருக்கலான்னு சொன்னால் அவங்க உங்களோட சேஃப்டிக்காண்டி தான் வந்து சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா. இல்லைன்னு சொன்னால் பிடிச்ச ஒரு ஃபைன் வந்துட்டு எழுதுவாங்க. அது எழுதினாலும் சரி ஃபைன் தானே கட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விடாமல் நீங்கள் அதை அணிஞ்சு கொண்டா நல்லா. சொன்னால் ஹை ஸ்பீடில் போயக்குள்ளே எதுவும் ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்றக்கானே அவங்க அதை வலியுறுத்துகிறாங்க. ஈவன் நீங்கள் நார்மல் வேகலில் கூட அந்த பெல்ட்டை வந்து நீங்கள் போட்டு கொள்ளலாம் இருக்கோ. ஆ வெளியிட்டெல்லாம் வராது. இங்கே பாருங்க டிராஃபிக்கு 3 மணி ஆகினாலும் ஓகே, ஸ்கூல் டைம் முடிஞ்சது அப்போ பரவாயில்ல. டிராஃபிக் வந்து அடே அந்த மைக்கை கொடுறாங்க அண்ணியை சொல்ல போகிறேன் அம்மாங்களை பற்றி. அது அவன் ஒஃப் பண்ணுவான் பெல்ட்டு ஆறா நீங்கள் யாரும் தான்டா வாங்கி எடுக்கண்டா. நான் அடுத்த ஷோக்காரி அதாடி அம்மாட்ட கொடுங்க. அம்மாவுக்கு இப்பொழுது படியா இருக்கேன் ரைட். இப்பொழுது விடைபெற்று செல்லவிருக்கும், அதாவது எங்களோட தாய் நாட்டை விட்டு தங்களுடைய நாட்டுக்கு விடைபெற்று செல்ல இருக்கும்
அம்மா அங்களை பற்றி ஒரு 10 நிமிஷம் உரையாற்றும்படியாக எங்கள் விதுஷா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். விதுஷ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 நிமிஷம் காணுமா? நீங்கள் இவன் கூட கதைக்கலாம். நான் நார்மலாக 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன். ஏன்டா எல்லாரும் கதைக்கத்தானே பண்ண மாட்டாங்க. நீ ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட். ஓகே. அம்மாங்களை பற்றி சொல்லணும்னா என்ன, எனக்கு ஒன்றும் கேட்கல. என்னண்டு அவங்கள பற்றி சொல்லணும்னா இப்போ உங்களில் வச்சிருக்கிற பாசம் அதே பாசம் என்னலையும் வச்சிருக்கிறாங்க. இப்போ கல்யாணம் கட்டினது பிறகு இல்லை, ஆரம்பத்தில் கதைக்கு வலிக்கிட்ட ஸ்டார்டில் இருந்தே இப்போ மட்டும் அதே பாசம் வச்சு என்னையும் தங்கட பிள்ளை மாதிரி தான் பார்த்து நல்ல பாசம் காட்டுவாங்க. எதுவாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்ல 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 அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்து எங்க சொன்ன நல்ல நல்ல அட்வைஸ், ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 10 நிமிஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதான் பிரச்சனை. சொன்ன அட்வைஸ்லையா? சொன்ன அட்வைஸில் ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஐயோ இல்லை, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் இதுன்ட்டு நான் யோசிக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று முக்கியமானது சொல்லணும் தானே. விமலாண்ட மகளாச்சியடாப்பா, நீ சமாளிக்கலாம். அப்படியா? அப்படி இல்லை, உண்மையாகவே நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் அம்மா. அதை தான் கேட்குறேன். 1008 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை சொன்ன மாதிரி தான் ஒரு அட்வைஸ் சொல்லணுமென்னா எனக்கு அடிக்காம இருக்கும்னு சொல்லி கல்யாணம் கட்டின பிறகு இப்போ வீடியோஸ் அது வந்த பிறகு என்னதான் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் விழுத்தாம எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருங்கோ அப்படின்ட்டு சொல்லுவா. இப்போ கொஞ்சத்தில் இறங்க போறீங்களா? இப்போ இப்படி இருக்கீங்களா? வீடியோ எடுத்துட்டு. சரி, ஏன் சொல்லுங்க. கரெக்டு கரெக்டு. அங்கே ஹைவேல போடலாமா? ஹைவேல போடலாம். நீங்கள் யூ கேன் கண்டினியூ. அப்படி சொல்லி ஃப்ரேம் ஓகேயோ? ஆமாம், படிச்சுக்க ஃப்ரேம் ஓகே. டென்மார்க்கில் எங்கள்ட கேமராமேனாக இருந்த ஒரு ஆள் இப்படி ஒரு கேள்வி அங்கே கூட. சரியா? மற்றது இவ்வளோ காலம் நின்று கல்யாணம் நடக்கிற நேரத்துலேயும் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இந்த 3 மாதம் கூட இருந்து சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டோண்டா இவ்வளோ காலம் இருந்துட்டு பிரிஞ்சு போகிறது கொஞ்ச காலம்தான். அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் இருந்தாலும் நாங்கள் போயிட்டு இருந்தாலும் பார்ப்போம். இருந்தாலும் கவலையாக தான் இருக்குது. இப்போ அம்மா வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு கதை வருது. இல்லை ஏன் பிடிச்சிருக்கிற போஸை பார்க்க எனக்கு கதை ஆள் நல்லா பிடிக்கும். ஆச்சு 2 கையால தான் பிடிக்கும். நான் பார்க்க சொல்லுவாங்க அப்படிதான் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு 2 கலைஞ்சும் ஆடா பிடிச்சிருக்கணுன்ற ஒரு இதாக இருப்பா. உங்களுக்கு நல்ல நல்ல நேசன் எடுக்கிற வீடியோ ஒன்று மட்டும் அங்கள்கிட்ட கொடுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க. 2 நிமிஷம் தான் முடிஞ்சுக்க. அவளை ஆட்சி செய்கிறது அந்த பயன்தான். அந்த பயத்தை எல்லாம் பண்ண. சரி, அந்த பயத்தை எல்லாம் ரிஃப்ளெக்ட். இதெல்லாம் கழிப்பேன் நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வராதா? 10 நிமிஷம் அக்னி சந்தோஷப்படுவேன். இப்போ ஆள் ஒன்று மாட்டிட்டு அக்னி போன பார்க்காத. என்ன 10 நிமிஷம் எல்லாம் நான் கதைக்க மாட்டேன். சரி, அந்த 10 நிமிஷம் கதையை விட்டுட்டு நீங்கள் கதைங்களா? என்ன அங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அம்மா இந்த கதையை விடுவோமா? அங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கே ஆள் கதை குறைவு தான். அப்பப்போ இருந்துட்டு கதைச்சாலும் இந்த பண்பலா கதைச்சிட்டு அது முடிச்சு நிறைய கதைக்க மாட்டார். ஆனால் கதைச்சா சிரிக்க வச்சுக்கிற மாதிரி தான் அப்படி கதைப்பார். ஒரே ஒரு கதை தான் கதைப்பார், அதோட எல்லாம் முடிஞ்சோம். நீங்கள் ஒரு தடவை நல்லா இருக்க மாட்டீங்க. ஒரு கதை சொன்னாலும் அர்த்தமான கதை இருக்கும், அதுதான் முடிவாக இருக்கும். அதோட திருந்த வேண்டியான் இருந்தாலும் சரி கதை. சரி, வேற வேறு என்ன, அவரையும் எனக்கு பிடிக்கும். நிறைய கதைக்காட்டிலும் அந்த பாசம் கூட இருக்குது. அம்மாவில் எவ்வளோ பாசமோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. இல்லை, உண்மையாக தான் சொல்ல, நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல, சத்தியமாக அதே அளவு பிடிக்கும். செயலாளர் செஞ்சு காட்டுங்க. ஒரு பிளேட் ஒன்று எடுத்து பட்டி காட்டுங்க கையை. இப்போ எனக்கு இப்போ ஸ்டேரிங் இல்லாட்டி நான் பட்டி காட்டுவேன்.
ஒன்றைக்கும் ஜோசியாக விட்டுறாங்க டக்குண்டு இந்த கத்தியை தந்தீங்கன்னா சரி பட முடியும். இது 10 நிமிஷம் போகுது. இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு கதை வருது இல்லை. ஆனால் இப்போ சொன்னதெல்லாம் நான் சும்மா வாய் வார்த்தைக்கு உண்மையாக ஒன்றுமே சொல்லலையே இன்னும். நான் சொன்ன விஷயங்கள் வந்து சும்மா வாய் வார்த்தையை சொல்லல, உண்மையாகவே மனசார சொன்னது. சரி, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்பேன். அம்மா அங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்டா என்ன? பிடிக்காத விஷயம் வந்து ஒன்றும் இல்லையே. நான் அவ்வளோத்துக்கு பெரிய ஆள் எல்லாம் இல்லை. பிடிக்காத விஷயத்த அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சிருந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு. ஓகே, பிடிக்காத விஷயம் வந்து ஒன்று ரெண்டு கதை கதைச்சாலும் நல்ல ஒரு கேட்கக்கூடிய கதையாக கிடக்கா. சரி, வேற அப்போ அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ அம்மாட்ட பிடிச்ச விஷயம்டா? பிடிச்ச விஷயமா? பிடிச்ச விஷயம் கதை கேட்கல நிறைய அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கும். அட்வைஸ் நல்ல எனக்கு நான் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொல்கிற அட்வைஸ் பிடிக்கும். ஆனால் எப்படி இணைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இருந்தது இத்தாலி, இப்போ நாங்கள் இருந்தது ஸ்ரீலங்கா, அவங்க டென்மார்க். இது ஒரு சாம்பிள் என்ன அந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து இந்த யூடியூப்பால் க்ரியேட் ஆகிருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு கண்டினியூவாக கொண்டு போகிற அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அதில் நிறைய பேர் வருவாங்க அதில் குழப்புறதுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அந்த உண்மையான அன்பு அங்கே இருக்குமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து நிலைக்கும். இல்லைண்டா வந்து அது கஷ்டமாக போயிடும். அந்த வகையில் அது நிறையவே இருக்குது. எங்கள்கிட்டையும் நிறையவே இருக்குது. ஆமாம், எங்கள்கிட்டையும் நிறைய இருக்குது. இப்போ முடிஞ்சுதா? இப்போ நீங்கள் சொல்லி முடிஞ்சுதா? முடியல. அம்மா கேட்க விரும்புகிறா. ரைட், சொல்லுங்கம்மா. இல்லை நான் அம்மா கதைக்கிற அளவுக்கு நீங்கள் கதைக்கிறீங்க இல்லை. இப்போ நீங்கள் ஒரு திருப்பிட்டு அம்மா கதைக்க சொல்லுங்க உங்களை பற்றி. அம்மா கதை இப்போ வாருங்க. என்ன மனுஷன் கதைக்கிறா இல்லையே? சரியா, அப்போ முடிச்சு திருப்புங்க. இது விடக்கூடாதா? இது மரியாதையோட சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு பிரச்சனை வந்தாலும் கண்ணை முடிக்கொண்டு என்ன கதை வரும். கதைக்க சொல்லிட்டு என்ன பார்த்து சிரிக்கிறாமா? அதுதானே பாத்தியே. அப்படி சிரிக்கல, என்னோட மட்டும் அப்படி போறாங்க எல்லாம் கதைக்கணும். அப்பதான் பேலன்ஸ் பண்ணும். கதைப்பேன் நான் கொஞ்சம் நேரம் முடிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். சரி, என்ன முடிஞ்சா? நீங்க காய்ச்சி முடிஞ்சா? அம்மா பிடிச்சோன்னு நினைக்கிறேன் கேமரா. நீங்க வேண்டி பிடிங்க. கவியாஸ், இந்த மைக்க ஒழுங்கு பண்ணி விடு. அதே மாதிரி இப்போ நாங்களே வந்து எல்லாத்தையும் காய்ச்சிட்டு இருக்கிற இது இல்லை. நேரண்ணா அம்மா டைம் வந்து ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் கிடக்கு. முந்தைய கதை ஞாபகம் இருக்கு. அங்கே ஜாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் அப்படியே 3 பேரும் பின்னுக்கு இருந்து காய்ச்சின்னு வந்தேன் இருக்கா. ஐயோ, அம்மா முடியாது மன ஒரு ஐடியாஸ். எனக்கு நீங்க ஒரு நினைப்பீங்க எங்களுக்கு ஒரே ஒரு கதை தான் காயப்பாருங்க, அதோட முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி இது கேளுங்க. அட்லீஸ்ட் அம்மா கேள்வி கேளுங்க. நீங்கள் கதை அதை நான் போடுறேன். நீங்கள் அதுக்கு ஏர்போர்ட்ல வச்சு 4 கேள்வி கேட்குறீங்க. அப்பா உண்மையாக கதை உண்டாப்பா. அம்மா சொல்லுங்க, அண்ணியை பற்றி சொல்லுங்க. நீங்கள் அப்படி சொல்ல பற்றி நிறைய காய்ச்சிருக்கீங்களா? நான் இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது விதுவை பற்றி. இது வந்து நல்ல ஒரு அமைதியான பிள்ளை. என்ன நல்ல இன்னத்தை சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளை. கிருஷ்ணாவுக்கு ஏற்றது சோடி. நான் பார்த்தளவில் எல்லாத்துலேயுமே ஆள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் கையாளுவா. நல்லொரு வளப்பன்னு தான் நான் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு வளப்பன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஆளுண்ட போக்குவரத்தில் இப்போ கடைசி 2 நாளே நான்
எனக்கு அந்த கூட நிற்க சந்தர்ப்பம் கிடைக்கல கனகாலம். ஆனால் இந்த 2 நாளும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆளோட நிற்கக்குள்ளே. அதுகளில் பார்த்த பல விஷயங்கள் வந்து ஆள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் யோசித்து ஆறுதலை அமைதியை எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளை. அதுபடியாக என் வாழ்க்கையில் வந்து அது சோடி பொருத்தம் நல்ல ஒரு பொருத்தம் என்று தான் நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பொருத்தம் வந்து ஆக்கள் நல்ல வடிவாக கொண்டு போவினோம்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதுபடியால் முக்கியமாக அதுதானே தேவை. என்னென்னு சொன்னால் ஆளையால் புரிஞ்சு விட்டு கொடுத்து நடந்து போய்க்கொண்டு சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இதுக்கு மேலே சொல்ல தெரியல எனக்கு. நான் சொல்கிற எல்லாம் சொல்லிட்டேன். என்ன சொன்னாலும் ஆள் கேட்கும். அம்மா இந்த நிமிஷத்துல நீங்க அக்னியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு முடியும். அக்னியும் அவன் இப்போ சின்ன வயசு தானே, சின்ன பிள்ளை தானே. அவனுக்கு மேலே வயசு இருக்குது, கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கொஞ்சம் வயசு இருக்குது தானே. ஆளுக்கு என்ன 28 22 வயசு தானே. இன்னொரு 24 25 வயசு வந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட எல்லாருமே ஓகே, எங்களோட எந்த வித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு செய்வாங்களா அந்த விதத்தில் சந்தோஷம். கவிதாஸை ஒற்றைய காலத்தில் இப்படித்தான். கவிதாஸை கொண்டு சொன்னால் கவிதாஸ் அவனும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான். ஏன் சொல்லக்கூடாது ஆக அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் கேட்டு செய்வாங்களா. அது உண்மையாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு செய்வாங்க. இன்னொரு உதவி கேட்டாலும் உடனே செய்வாங்க. என்ன சொன்னாலுமே நான் வந்து ஃபோனில் சொன்னால் கூட உடனே அதை செய்து வந்து அடுத்த வேலை பார்ப்பாங்களா. அப்படி உண்மை எங்களுக்கு பிடிச்சது. மறைஞ்ச வந்தால் இன்னொரு உதவி தேவைன்னு சொல்லி சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஆக்கள்னா இவங்க 3 பேர் என்று சொல்லலாம். இன்னும் இருக்கிறாங்க அவ்வளோ பேர். ஆனால் எங்களுக்கு கைவசம் ஒரு வாகனம் இருந்தாலும் சரி இல்லையாண்டா இதுவாக இருந்தாலும் சரி உடனே வந்து இங்கே கூட்டிக்கொண்டு போகிறனாலும் கூட்டிக்கொண்டு போவாங்க. கேட்டதெல்லாம் செய்து தருவாங்க. அந்த விதத்தில் எங்களுக்கு நல்ல சந்தோஷம்தான். இந்த நாட்டில் வந்து நிற்கிறான் சந்தோஷம். அந்த நாட்டை விட்டு போய்க்கே கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் கூட அவன் அந்த கூட்டுக்கு போத்தானே. அதோட அவே அங்கே புள்ளிகளும் இப்போ கண்ணாளாச்சு. அங்கேயும் போத்தானே மேடம். பார்ப்போம் இனிமே எப்போ வசதி வருதோ அப்போ பார்ப்போம் என்ன மாதிரி. இந்த கவிதாசத்தோட அங்கே ஒரு 5 நோடு நல்ல காதை எடுத்து விட ஒரு பாட்டுண்டா. எனக்கு வந்தாச்சு 3 பேரும் வந்தீங்க வெளிக்கிட்டாச்சு கொண்டு போறீங்க 3 பேர். எனக்கு சந்தோஷம். கொண்டு வந்தீங்க கொண்டு போறீங்க காணும். அவ்வளோதான். எப்படி என்ன கொண்டு வந்தீங்களோ ஏப்பட்டு இருந்தால் அப்படியே கொண்டு விட்டா சரி. இது வந்து அங்குற கதை அவ்வளோதான். அவ்வளோதான். போறதுக்கு ஒரு சொல் சொன்னா 100 சொல் சொன்னாங்க. ஐயா 3 பேர் இங்கே 3 பேர் என்னது சொல்றது. ஒரு சொல்லித்தான் அவ்வளோதான் எடுக்கல. ஆனால் 1000 அர்த்தங்கள் என்னண்டு சொல்கிறா. இப்போ நாங்களும் இவ்வளோ காலம் இப்படி குடும்பம் நடத்துகிறோமோ அதே மாதிரி உங்களோட குடும்பம் நீடு வாழ வேணும். இப்போ எத்தனை பேர் சேர்ந்தாங்க? அதான் 40 எத்தனை வருஷம்? 45 45 ப்ளஸ் பண்ண காலம் அதே கொடுத்தோம். ஓய் அதை கூட்டினா உங்களோட வயசு வந்துடுமே. அப்போ அதை தான் நான் சொல்லக்கூடியது. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். என்ன 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கட்டாயம் புரிதலும் விட்டு கொடுப்பும் இருந்தால் ஒருதலும் உள்ளுடையாது. அதுதான் நட்ட வேண்ட கதையிலுக்கு இல்லாமல் உங்களுக்கு எது சரியாட்டு போகிறதோ அதன்படி பார்த்து செய்தாண்டு போகும். என்ன இவ்வளோ காலமும் நாங்கள் 3 பேர் வருவோம். கூட்டுற கொள்றோன்னா நீ 4 பேராக வருவோம். 5 4 அதுதான். இங்கே மட்டும் திருநாளையில் மட்டும் இல்லை, டென்மார்க்லேயும் தான். டென்மார்க்கில் டென்மார்க்கில் போய் இருக்கா சந்தர்ப்பம் கிடைச்சா கவிதாஸ் இப்போ போவோம் தான் எப்பயாவது ஒரு நாளாக போய் பார்க்கணும். இருக்கா வீட்டை வாசலை ஒரு அமைதியை கவனிப்பை இந்த வீடியோ ரெடி பண்ணவளே நான் பார்த்த ரீதியில் குண்டு இருந்தாலும் சத்தம் கேட்கும். அதுதான். அதோட அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு யோசனை அப்செட்டாக போகிறாங்க. தன் வீடும் அந்த தோட்டமும் இப்போ பயங்கர ஒரு சிக்கலில் இடக்குன்ற ஒரு இது படம் பார்த்துருக்கே அதுதான் ஓடிக்கொண்டிருக்குது. எனக்கு கனவு அதுதான் மெயின். உண்மையில் என்ன சொல்கிறேன் பார்க்குற பலரும் ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதில் 90 விதமான ஆக்களுக்கு உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ காலம் பார்த்ததுக்குள்ள அம்மா ஆக்கள் எங்களுக்கு மேலே வச்சுக்கிற பாசத்தின் வெளிப்பாடு அது பட்டிவா
தெளிவாக தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு சில தடங்கல்கள் வந்திருந்தாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் என்ன இனி முடிவு காலம் வரைக்குமே வந்து நாங்களும் கூட நிற்போம், அவங்களும் கூட நிற்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன அதை தவறுதலாக சில பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ள இந்த காசு பணம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சில கதைகளை கொண்டு வர்றது. உண்மையிலேயே காசோ பணமோ எது வந்து கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்ற ஒரு உண்மையான அன்புன்றது தான். அதை எவ்வளவு தான் கொடுத்தாலும் அதை வாங்க இயலாது. அதால் வந்து சில பேர் அப்படியே தவறான புரிதல்கள் இருந்தால் அந்த என்ன சொல்கிறது கமெண்ட்ஸில் கூட வந்துட்டு அதை இதை எழுத விட்டுட்டு அந்த நேரங்களை வந்து உண்மையான அன்பான உறவுகளை உருவாக்குறத நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்குமே வந்து ஒரு ஆள் என்றாலும் உண்மையாக வந்து கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை வந்து அதில் உண்மையிலே வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஆள் சில பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் போயிருந்தாலும் இருக்காங்க, இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் உண்மையிலே வந்துட்டு அம்மா அங்கலாக்கள் வந்து முதலிடம்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னும் ஒரு 20 நிமிஷம் நாங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிடுவோம். ஸோ வந்துட்டு உண்டா சாப்பிட்டுட்டு 5:30 கொண்டு போயிட்டு உள்ளுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பிறகு நாங்கள் நினைச்சாலும் இன்றைக்கு பார்க்க முடியாது. இனி நாளைக்கு டென்மார்க்கில் என்ன டைம் அங்கே லேண்ட் ஆகுதாங்க? அங்கത്തെ நேரம் 3 பகல், இங்கത്തെ நேரம் 5 மணிக்குண்டா என்ன மற்றது என்னது ஃப்ளைட்டில் போய்க்குள்ள கவனமாக போங்க, ஜன்னல்களை பூட்டி போட்டு. அங்கிள் இப்போ பிரச்சனையில் அங்கால ஃப்ளைட்டில் போய் ஜன்னல்களை பூட்டி போட்டு போங்க, பார்த்து கொண்டு போகாமல். முன்ன மாதிரி இல்லை. கொண்டு வரையில நான் ரிமோட்டால் கூட்டு போடுவேன். அது சரி. ஐயோ சரி, அப்போ நல்ல ஒரு சாப்பாடு கடையாக பார்த்து நாங்கள் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு போட்டு பிறகு கதைப்போமா வந்து சாப்பிடணும். எதுவும் நல்ல இடம் பிரச்சனை. ஏர்லி மார்னிங் வந்து சாப்பிடுறோம். ஏர்லி மார்னிங் அதான் 5:30-6 மணி. ஓ ஒரே சாப்பாடு எடுக்காமல உள்ள ஏசியாக இருக்கும். உள்ளேக்கலாம். அட இங்கே இதில் கடை பேன் இருக்காங்க, காற்று வருமா? இதில் மெனு இருக்குது. என்ன மாதிரி ரைஸ் அண்ட் கறியா இருக்கு? ஃப்ரைட் ரைஸா? அண்ணா என்ன உங்களோட ஸ்பெஷல்? உங்களோட ஸ்பெஷல் என்ன? ஏர்போர்ட் சிட்டி ஸ்பெஷல். ஓகே. இவங்க சரியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நார்மல் 1050, ஃபுல் 2100. இந்த ஃபுல் போட்டு 2 ஆகிற விளையாடலாம் இல்லை. சிங்கிளே சொல்கிறேன் அவ்வளோங்க. ஐயா ரைஸ் அண்ட் கறி எங்க? ரைஸ் அண்ட் கறி இல்லை முடிஞ்சுதா? இப்போ 20 ஆகிட்டேண்ணா சாரி. அதான் அப்போ இப்போ ஃப்ரைட் ரைஸ் கொத்து அந்த மாதிரி தான். பிரியாணி எடுக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன? ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, மற்றது உங்களுக்கும் எங்களுக்கும் பிரியாணி, சிக்கன், இல்லைக்கு ஃப்ரைட் ரைஸ். ஓகே. கவிதாசுக்கு பிரியாணி. பிரியாணி. உனக்கு பிரியாணி. அங்களுக்கும் உங்களுக்கும் கொண்டு வேணுமா? அப்போ சிக்கன் பிரியாணி 3, 4 ஒரு ஃப்ரைட் ரைஸ். நானும் நீங்கள் பிரியாணி. அதான் சரியான விளையாட்டு. சரி, நீங்களும் அப்படி எடுத்துக்காண்டா ஒரு ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி மாதிரி. சரியா? சரியா? ஓகே, அப்போ வரட்டும்.